ஹே காய்ஸ், நம்ம ராபர்ட் கியாஸ்கே எழுதின ரிச் டேட் புவர் டேட் புக்கை தான் பார்த்துட்ருக்கோம். இது எபிசோட் நம்பர் 2 லெசன் 1. எபிசோட் நம்பர் 1ல் இந்த புக்கான இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ யூ வாட்சிங் ட்ரீம் செட் அண்ட் நான் உங்கள் விஜய் பார்த்தா. லெசன் 1, ரிச் பீப்புள்ஸ் மணிக்காக ஒர்க் பண்ணுறது இல்லை. நம்ம ராபர்ட்க்கு ஜிம்மின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் ஸ்கூலில் இருக்கிறான். அண்ட் அந்த ஜிம்மியோடைய அம்மா ரொம்பவே பணக்காரங்க. அவங்க அவங்களுடைய பீச் ஹவுஸ்க்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ராபர்ட்டையும் மைக்கையும் தவிர அவங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஜிம்மி, ராபர்ட்டும் மைக்கும் ஏழை பசங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ராபர்ட் ரொம்பவே ஃபீலிங்காக போய் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ராபர்ட்டோடைய அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போது நடந்ததெல்லாம் ராபர்ட் லைட்டாக சொல்கிறான். அப்படியே ஆச்சு, இப்படியா நடந்தது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது ஆமான்னு அவன் தலையை மட்டும் ஆட்டுறான். உடனே அவங்க அப்பா அதை கண்டுக்காத மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் ரொம்ப ஃபீலிங்காக ராபர்ட் அதே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ராபர்ட் ரொம்ப நேரமாக ஃபீலிங்காக இருக்கிறத பார்த்துட்டு, ராபர்ட் நீ பணக்காரன் ஆகணும்னு நினச்சினா நிறைய பணம் சம்பாதிக்கணும். உடனே ராபர்ட் கேட்குறாரு, அப்பா நான் எப்படி நிறைய பணம் ஏர்ன் பண்ணுறது? இதுக்கு ராபர்ட்டோடைய அப்பா மூளையை யூஸ் பண்ணுன்னு ஆன்லைனில் முடிச்சிட்டாரு. பட் ராபர்ட்க்கு இதோடைய உண்மையான ஆன்சர் நல்லாவே தெரியும். ஐ மீன் உனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும், ஆர் இவ்வளோதான் எனக்கே தெரியும்னு ராபர்ட் நினச்சிக்கிறாரு. இதுக்கப்புறமா ராபர்ட்டும் மைக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. இதில் என்ன மேட்டர்னா 2 பேரும் சேர்ந்து காசு பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய பிளானாகவும் இருந்துச்சு. தென் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. திங்க் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், சுற்றி இருக்க எல்லா வீட்லேயும் டூத் பேஸ்ட் அண்ட் கேப்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 2 பேருமே கேட்குறாங்க. அதுக்கு ராபர்ட்டும் மைக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இது எங்களுடைய பெரிய பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே 2 வீக்ஸ்க்கு கண்டினியூஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் கடுப்பான ராபர்ட்டோடைய அம்மா, நீங்கள் மட்டும் இப்போ சொல்லலை, நீங்கள் பண்ணி வச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோன்னு கடுப்பாகி சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது ராபர்ட்டோடைய அம்மா இன்னும் 1 வீக் மட்டும்தான் டைம் உங்களுக்குன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த 1 வீக்கில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டூத் பேஸ்ட் பாக்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன் டே அவங்க கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு உருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் உருக்குனது மட்டும் இல்லாமல் அது ஒரு அச்சிலையும் போடுறாங்க. இதை ராபர்ட்டோடைய அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்டும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக இவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா கடுப்பான ராபர்ட்டோடைய அப்பா என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட், நல்லா பாருங்க, நாங்கள் காசு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் இது மூலிமா நாங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களாக போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ராபர்ட்டோடைய அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. தென் அவருடைய ஃப்ரெண்டும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இவங்களுக்கா ஒன்றும் புரியாமல் அவங்களே முறைக்க பார்க்குறாங்க. அப்புறம் ராபர்ட்டோடைய அப்பா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போலி காசுன்ற விஷயத்தை பற்றி சொல்லித்தராரு. அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனதுன்னு. தென் 2 பேரும் மறுபடியும் ஃபீல் ஆகி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு ராபர்ட்டோடைய அப்பா, உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா நீங்கள் போய் மைக்கோடைய அப்பா கிட்ட கேளுங்க, அவர் தான் நிறைய பிஸ்னஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. மைக் உடனே பயங்கர ஷாக் ஆகுறாரு. தென் 2 பேரும் அவர்கிட்ட போய் கற்றுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. த லெசன் வாஸ் ஸ்டார்ட். தென் உடனே மைக்கோடைய அப்பாவை பார்க்கணுன்னு அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே பார்க்க முடியல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ராபர்ட் மைக் கிட்ட கேட்குறான், இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு மைக், ஒருத்தர் எங்கள் அப்பாவுடைய வேர் ஹவுஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு, தென் மற்றவங்க அப்பாவோடைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறான். தென் மறுபடியும் 2 பேரும் மைக்கோடைய அப்பாக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு மைக்கோடைய அப்பா 2 பேரையும் உள்ளே கூப்பிடுறாரு. 2 பேரையும் உட்கார வச்சு, நீங்கள் 2 பேரும் மணியை பற்றி கற்றுக்கணும்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ராபர்ட் அண்ட் மைக் 2 பேரும் சேர்ந்து பொறுமையாக தலையாட்டுறாங்க. எஸ்ன்னு. ஓகே சொல்லித்தரேன், பட் ஒரு கண்டிஷன், உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரிலாம் கிளாஸில் உட்கார வச்சுலாம் என்னால் சொல்லித்தர முடியாது. இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணுன்னா நான் சொல்லித்தர வேலையை செய்யணும், அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட், நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறாரு. அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு மைக்கோடைய அப்பா, ஒன்று நீங்கள் கற்றுக்கோங்க, இல்லை கற்றுக்காதீங்க, பட் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற வேலை செஞ்சிங்கன்னா கற்றுக்கலாம், இல்லைனா கற்றுக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா எஸ், வேணான்னா நோ, உங்களுக்கு 10 செகண்ட் தான் டைம்னு சொல்லிடுறாரு. 2 பேரும் வேறு வழி இல்லாமல் எஸ் சொல்லிடுறாங்க. அந்த டைம் மைக்கோடைய அப்பா கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு சேல்ஸ்மேன் வராரு. ராபர்ட் கிட்டேயும் மைக் கிட்டேயும் வந்து, சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் வரணும், வர அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சாட்டர்டேவா? ஐயோ, நான் அன்றைக்கி பேஸ்பால் விளையாடுவேனே, என்னால் அதை குவிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்கிறாரு. ராபர்ட் சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது, வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சாட்டர்டே
சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் 9 AM அந்த சேல்ஸ்மேன் கூட்டிட்டு போற பிளேஸ்க்கு போறாங்க. அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட். ஹவாய் பொறுத்த வரையுமே ஹேர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் உடைய டோர்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். ஸோ அங்க இருக்க கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணும்போது அதுல இருக்க டஸ்ட் எல்லாமே இந்த டோர்ஸ் மூலமா ஈஸியா உள்ள போயிடும். இதனால அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டஸ்ட் ஆயிடும். இந்த டஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்றது தான் இவங்களுடைய வேலை. மூடி இருக்க கேன்ஸ், அங்க இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிளீன் பண்ணி தொடச்சு வைக்கணும். இது எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறதுக்கு ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் 1 ஹவருக்கு வெறும் 10 சென்ட் தான் கொடுத்தாங்க. இந்த 10 சென்ட்காக ராபர்ட்டும் மைக்கும் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ராபர்ட் அவருடைய பேஸ்பால் மேட்சையும் விட்டுட்டு இதுக்காக பயங்கரமா கஷ்டப்படுறாரு. பட் இந்த ஒர்க் செம போரிங்கா இருக்கு. ரெண்டு பேருக்கும் சுத்தமா இந்த ஒர்க்கை பிடிக்கவே இல்லை. ராபர்ட் என்ன பண்றாருன்னா இந்த 10 சென்ட்ல அடிக்கடி காமிக் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. ராபர்ட்டுக்கு இருக்க ஒரே ரிலாக்ஸேஷன் ஸ்கூல் அண்ட் பேஸ்பால் மட்டும்தான். இப்போ அந்த பேஸ்பாலும் இல்லாதனால ஸோ பேஸ்பாலுக்கு அப்புறம் இருக்க ஒரே ஆறுதல்னா அது இந்த காமிக் புக்ஸ் மட்டும்தான். ஸோ ராபர்ட் ஒரு டிசைட் பண்றாரு, இதுக்கு மேலே வேலை ஆகாது, நம்ம உடனே இந்த ஜாபை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஸோ உடனே மைக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல, நான் உடனே குவிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைக் கிட்ட சொல்றாரு. மைக் உடனே பயங்கரமா சிரிக்கிறாரு. ராபர்ட் உடனே என்ன இவன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்றாரு. உடனே மைக் இருந்துகிட்டு எங்க அப்பா இதை முன்னாடியே சொல்லிட்டாரு, அதனாலதான் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. உடனே ராபர்ட் இதெல்லாம் உங்க அப்பா தெரிஞ்சுதான் பண்றாரா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கிறாரு. உடனே மைக் இதுக்கான ஆன்சர் எங்க அப்பா உன்னை மீட் பண்ணும்போது சொல்லுவாருன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் வர சாட்டர்டே மைக்கோடைய அப்பாவை பார்க்க ராபர்ட் அவருடைய ஆஃபீஸ்க்கே கிளம்பிடுறாரு. போன உடனே ராபர்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. மைக்கோட அப்பா உள்ள போறாரு, வெளியே வராரு, அங்க சுத்துறாரு, இங்க சுத்துறாரு, எல்லார்கிட்டையும் பேசுறாரு. இவரை மட்டும் கண்டுக்கவே மாட்டாரு. இது போக 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 ராபர்ட் பயங்கரமா பொறுமையை இழந்துடுறாரு. என்னடா இது வெறுப்பா இருக்கு, எந்திச்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்றாரு. பட் ஆனா எந்திச்சு போல. என்ன ரீசன் அவருக்கே தெரியல. அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. கடைசியா ஒரு வழியா மைக்கோட அப்பா ராபர்ட்டை உள்ள கூப்பிடுறாரு. உள்ள போனோன்னு மைக்கோட அப்பா கேட்கிறாரு, ஆக்சுவலி இந்த ஜாப் நீ குட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராபர்ட் ஆமான்னு சொல்றாரு. ஏன்னு மைக்கோட அப்பா கேட்கிறாரு. உடனே ராபர்ட் இருந்துகிட்டு இல்ல நீங்க எனக்கு கத்து கொடுக்குறேன்னு ஏமாத்துறீங்க அப்படின்னு கோவமா சொல்றாரு. ஒண்ணு நீங்க எனக்கு சேலரி அதிகமா கொடுங்க, அப்படி இல்லைன்னா மணியை பத்தி எனக்கு உண்மையா கத்து கொடுங்க, இதெல்லாம் வந்து சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மைக்கோட அப்பாவே மிரட்டுறாரு. இதை பார்த்துட்டு மைக்கோட அப்பா நான் எதுவுமே உனக்கு கத்து தரலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் நீங்க மணி பத்தி கூப்பிட்டு என்ன உட்கார வச்சு எதுவுமே பேசலையே, அப்புறம் எப்படி நீங்க எனக்கு கத்து தரீங்கன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மைக்கோட அப்பா இங்க பாரு, உனக்கு நான் கத்து தரேன்னு சொன்னேன், பட் ஆனால் கிளாஸ் ரூம் மாதிரி உட்கார வச்சு பாடம் எடுப்பேன்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே நீ இப்போ என்னதான் பண்ண போற அப்படின்னு மைக்கோடைய அப்பா கேட்கிறாரு. உடனே ராபர்ட் பார்த்துட்டு இல்ல நான் இந்த ஜாபை குவிட் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே மைக்கோடைய அப்பா இதை தான் என்னுடைய எல்லா எம்ப்ளாயிஸும் சொல்றாங்க, மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லு, நீ எந்த ரீசனுக்காக இந்த ஜாபை குவிட் பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் இல்ல நீங்க தான் பிரச்சனை, நான் இதோட நிறைய பே பண்ற பிளேஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே மைக்கோடைய அப்பா ஓ உனக்கு நிறைய கேஷ் கிடைச்சிட்டா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா முடிஞ்சிருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்டிப்பா இல்லை, உன்னுடைய அப்பா கூட தான் உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிறாரு, பட் ஆனால் உங்க அப்பா எல்லா பில்ஸையும் கட்டிட்டு தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி மைக்கோட அப்பா சொல்றாரு. உடனே ராபர்ட் அப்போ இதுதான் என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே இப்போ சொன்ன பத்தியா அதுதான் கரெக்டான மேட்டர், அதை உன்னுடைய காதுக்கு நடுவில் வச்சுக்கோ. எப்பவுமே வெளியே இருக்கிறது தான் பிரச்சனைன்னு நீ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை விட்டு வேற பிரச்சனை, அந்த பிரச்சனையை விட்டு வேற பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். பட் பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்குன்றதை திங்க் பண்ணினா அப்பதான் அந்த டிராப்புக்குள்ள இருந்து உன்னால வெளியே வரவே முடியும் அப்படின்ற மாதிரி மைக்கோடைய அப்பா சொல்றாரு. ஸோ இதை கத்துக்கு தான் அந்த 10 சென்ட் 1 மணி நேரத்துக்கா அப்படின்ற மாதிரி ராபர்ட் கேட்கிறாரு. ஆமா நீ எந்த வேலையும் செய்யாம என்கிட்ட வந்து இதை கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இது சத்தியமா எதுவுமே புரிஞ்சிருக்காது. பட் நீ இவ்வளவு வேலை செஞ்சனாலதான் இது எல்லாமே புரியுது. இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, அதை பத்தி எதையுமே திங்க் பண்ணாம தென் மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாம எல்லாருமே இந்த பண சுழற்சியிலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பிஸ்னஸ் மேன் இப்படி வாழ மாட்டான். புவர் பீப்புள்ஸும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் மட்டும்தான் பணத்துக்காக வேலை செய்யறது. பட் ஆனால் ஒரு பணக்காரன் எப்போவுமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான், மணியை அவனுக்காக வேலை செய்ய வைப்பான். தென் இந்த ஒரே ஒரு ரீசனால எவனுமே அவன் தகுதிக்கேற்ற வாழ்க்கையை வாழ்றது இல்லை. அப்போ இங்க யாருக்குமே அவங்களுக்கு தேவையான சேலரி கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு ராபர்ட் கேட்கிறாரு. கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதோடைய ஷேரை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு ராபர்ட் கேட்க டாக்ஸஸ் அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்றாரு. டாக்ஸஸ், நம்ம காசு சம்பாதிச்சாலும் டாக்ஸ், செலவு பண்ணாலும் டாக்ஸ், ஏன் நீ இறந்து போனா கூட டாக்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்றாரு. அப்போ பணக்காரங்க இங்க டாக்ஸ் கட்டுறது இல்லையா அப்படின்னு ராபர்ட் கேட்கிறாரு. ஆமா அவங்க கட்டுறது இல்லை, ஏழை மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அசால்ட்டா சேர்ல திருப்பி உட்காந்துக்கிட்டாரு. உடனே ராபர்ட் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ராபர்ட், நான் சொன்ன மாதிரி உனக்கு மணியை பத்தி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் தூரமா வந்து டீச் பண்றேன், அவ்வளவுதான். இனிமே நீ சாட்டர்டே பண்ற ஒர்க் கண்டினியூ பண்ணணும், பட் இந்த வாட்டி எந்த ஒரு மணியும் இல்லாம. ராபர்ட் சடனா ஸ்டாச்சு ஆயிட்டு
வியந்து பார்க்குறாரு. 1 செகண்ட் மறுபடியும் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாரு. நீ கரெக்டாக தான் கேட்ட, இனிமேல் நீ சேலரி இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுற அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. உடனே ஏன்னு ராபர்ட் கேட்குறாரு. கேட்டதுக்கு, ஒன்று நீ மணியை பற்றி கற்றுக்கணும்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு, இல்லைனா அந்த 10 சென்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணு, இல்லைனா வேற வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. இந்த ஆஃபரை ராபர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லாமல் மறுபடியும் கண்டினியூஸாக வேலை செய்கிறாரு, பட் ஃப்ரீயாக. ராபர்ட்டும் மைக்கும் கண்டினியூஸாக மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் பிட்வீனில் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு மைக்கோடைய அப்பா ராபர்ட்டையும் மைக்கும் பார்க்க வராரு. வந்த உடனே 2 பேரையும் கூட்டிட்டு அப்படியே வாக்கிங்லேயே கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அங்கேருந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு 3 பேரும் போகிறாங்க. அவங்க போய் கேட்குறாரு, 2 பேரும் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு. ராபர்ட்டும் மைக்கும் ஒன்றுமே புரியாமல் எதுவுமே கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மைக்கோடைய அப்பா, ஓகே இந்த வேலைக்கு நான் 1 ஹவருக்கு உங்கள் 2 பேருக்கும் 25 சென்ட் தர போகிறேன், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருமே திகைச்சு போய் நிற்கிறாங்க. உடனே மைக்கோடைய அப்பா, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல, இப்போ உனக்கு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லும் போது ராபர்ட் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. பட் உண்மையாலே ராபர்ட்க்கு அது வேணும் வேணும்னு தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பட் ஆனால் அவர் அதை சொல்லலை. உடனே மைக்கோடைய அப்பா அதை 50 சென்ட்டுக்கு ஏத்துறாரு. இதுக்கும் 2 பேரும் எந்த ஆன்சரும் சொல்லலை. அகைன் $1 ஏத்துறாரு. இதுக்கும் எந்த ஆன்சரும் சொல்லலை. $2 ஏத்துறாரு. இந்த செகண்ட் ராபர்ட்க்கு மைண்டில் எல்லா கனவும் வருது. அவர் நினச்ச பேஸ்பால், காமிக் புக்ஸ், அவருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் வாங்குறது, இது எல்லாமே அவர் மைண்டுக்குள்ளே ஓடுது. பட் என்ன ரீசன்னே தெரில, ராபர்ட் சைலண்டாகவே தான் இருந்தார். ஃபைனலாக $5 அப்படின்னு மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. இது சொன்னதுக்கு அப்புறமாவும் 2 பேரும் சைலண்டாகவே இருக்காங்க. பட் ஆனால் ராபர்ட்க்கு மொத்த ஆசையும் தீர்ந்துருச்சு. பிகாஸ் $5 1 ஹவருக்கு அப்படின்றது அவங்க அப்பாவோட சேலரியோட அதிகன்றது ராபர்ட்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இது கரெக்டான விஷயமாவும் அவருக்கு தோணல. அதனால ராபர்ட் எதுவுமே சொல்லலை. இதை பார்த்துட்டு மைக்கோட அப்பா, பரவாயில்ல 2 பேரும் தெளிவாக தான் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக மணியை பற்றி நிறைய கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேருக்கும் உங்கள் மைண்டில் உங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு. பட் ஆனால் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இந்த ஆஃபர் எடுத்துக்கல. பட் இந்த வேர்ல்டில் இருக்க 99.9% பீப்புள்ஸ் இந்த ஆசையை எடுத்துக்கிட்டு அதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் வாங்கின விஷயத்துக்காக காசு கொடு, திருப்பி புது விஷயத்த வாங்குறதுக்காக காசு சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் ரேஸில் தான் இவங்க எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்ல, இவங்களெல்லாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ரொம்பவே கோவமாக கேட்குறாரு. நான் இவங்க உழைக்கலன்னு சொல்லலை, பட் இவங்களுக்கு காசை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி மைக்கோடைய அப்பா சொல்கிறாரு. அப்போது நீங்கள் மில்லினியராக இருந்தால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. இதை கேட்டுட்டு மைக்கோட அப்பா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக இல்லை, நீ பணக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு தாட்னால பணத்தை பயங்கரமாக செலவு பண்ணுவேன், அதை செலவு பண்ணி அந்த காசு மொத்தமாக அழிச்சிருவேன். எங்கே நீ பணக்காரனா இல்லாமல் போயிடுவியோ அப்படின்ற தாட்லேயே நீ எல்லா காசையும் செலவு பண்ணி கடைசியில் உன்னுடைய பணத்தை மொத்தமாக அழிச்சிடுவேன். இதை கேட்ட ராபர்ட், அப்போ நம்ம ஏழையாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மைக்கப்பா, இல்லை கண்டிப்பாக இல்லை, பணம்ன்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. பணம் வேணும்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த பணத்தோட மேஜ் ஆகி அது கூடயே சுத்துறமோ, அது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமோ அதே அளவு ஃபூலிஷான விஷயம் தான் மணி வேணான்னு சொல்கிறதும். நல்லா லிசன் பண்ணுங்க காய்ஸ். இவங்க 2 பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு பயத்தினாலையும் பேராசையினாலையும் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். இவங்க 2 பேருமே பயத்தையும் பேராசையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு லைட்டாக திங்க் பண்ணாலே இவங்களால கரெக்டான டிசிஷன் மேக் பண்ண முடியும். இதை பண்ணாமல் தான் 99% பீப்புள்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஏ ரேட் ரேஸ். என்றைக்குமே எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு டாக்டர் அவருடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? அந்த டாக்டருக்கு வர பேஷண்ட் அவங்க ஆஃபீஸில் சேலரி அதிகமாக கேட்பாங்க. அவங்க கேட்கும் போது அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் அவங்களுடைய கம்பெனியோட ரெவன்யூஸை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? கவர்மெண்ட் அதோடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணும், அதோடைய டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போகிறான். அதிக டேக்ஸ் கட்டி அதிக மணி வேணுன்ற ஆசையினால. ஆனால் எல்லாருக்குமே காசு தேவையில்ல அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. ஆமாம் தேவைதான், பட் அந்த காசு எதுக்காக தேவை, ஏன் தேவை, அந்த காசை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்க, தென் எல்லா விலைவாசியுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி நல்லா யோசிங்க, நிறைய கற்றுக்கோங்க, நீங்கள் செய்கிற ஒர்க்கில் இருந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரக்கில் ஏறி மைக்கோடைய அப்பா கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே மைக்கோ ராபர்ட்டும் சேர்ந்து அவங்க செய்கிற அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அடிக்கடி திங்க் பண்ணுறது, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு இவங்க லைஃப் போகுது. அவங்களுடைய ஒர்க்குமே ஈஸியாகிடுச்சு. ஒரு நாள் மிஸ்ஸஸ் மார்ட்டின் அந்த ஷாப்பில் இருக்க எல்லா காமிக் புக்ஸோடைய ஃப்ரண்ட் பேஜையும் கிழிச்சு தூக்கி போடுறாங்க. தென் காமிக் புக்ஸை மட்டும் உள்ளே போடுறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேரும் ஏன்னு கேட்குறாங்க. கேட்கும் போது இந்த காமிக் புக்ஸ் எல்லாத்தையோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராங்க, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இந்த காமிக் புக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படிக்கலாமா அப்படின்னு ராபர்ட் மைக்கும் கேட்குறாங்க. இதை படிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் இதை நீங்கள் எங்கேயுமே வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராபர்ட்டும் மைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒர்க்கான காமிக் புக்கை அவங்க 2 பேரும் வாங்கிட்டு போய் படிக்கிறாங்க. பட்
அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கடையிலையும் இந்த மாதிரி ஒரு 5-6 கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பிளேஸில் ஒர்க் பண்ணி அதுக்கான காமிக் புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த எல்லா காமிக் புக்ஸையும் எடுத்துக்கிட்டு மைக்குடைய பேஸ்மெண்ட்டில் ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் இவங்க ஒரு லைப்ரரி வைக்கிறாங்க. அந்த லைப்ரரியில் 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ காமிக் புக்ஸ் வேணால் படிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு 10 cents நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 ஹவர்ஸில் ஸ்கூல் பசங்களால் ஒரு 5 to 6 காமிக் புக்ஸ் படிக்க முடியும். தட்ஸ் வை இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ண மைக்கோட சிஸ்டர் ரெடியாக இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மைக்கோட சிஸ்டர் பார்த்துக்கிட்டாங்க. இது அப்படியே போக 3 வீக்ஸில் ராபர்ட்டுக்கும் மைக்கும் $9.6 per வீக்குக்கு கிடைச்சிது. மைக்கோட சிஸ்டர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறனால அவங்களுக்கு வீக்லி ஒரு $1 பே பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க அந்த காமிக் புக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரும் கொடுத்துட்டாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க காய்ஸ், ராபர்ட்டும் மைக்கும் அந்த பிளேஸில் இல்லைனாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அவங்களுக்காக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் பக்கத்து வீட்லேயும் அவங்க வீட்லேயும் சண்டை வந்தனால இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறதும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் இதை கேட்ட மைக்கோட அப்பா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு 2 பேருக்கும் சப்போர்ட்டும் பண்ணி இவங்க 2 பேரும் நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாரு. இதுல இருந்து தான் ராபர்ட் கற்றுக்கிட்டாரு பணக்கார அப்பா காசு கொடுக்கல, பட் அதோட பெரிய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காருன்னு. See you all next episode. Bye.